இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன சார் யோசிக்கிறீங்க? இல்ல ஏதாவது ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி வெளியே போலாமா தான் பார்க்குறேன். இன்னும் இந்த லிஃப்ட்ல அதுக்கான எந்த ஆப்ஷனும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஆதி. எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் ஆதி? எடுத்து தானே ஆகணும் பாரதி. உண்மையை சொல்லட்டுமா, உங்களை விட எனக்கு தான் ரொம்ப பயமா இருக்கு. நானும் எவ்வளவு நேரம் தான் பயம் இல்லாத மாதிரியே நடிக்கிறது. உங்களுக்கு மூச்சு முட்ட ஆரம்பிச்சப்பவே எனக்கு மூச்சு முட்டிடுச்சு. ஆனா உங்க முன்னாடி அது தெரியாம நான் மேனேஜ் பண்ணிட்டேன். இதுக்கு மேல முடியாது பாரதி. ஆதி இருங்க, பாத்து பாத்து மெதுவா பாத்து. ஐயோ ஜாக்கிரதை. இருங்க. ஆதி இருங்க பாரதி. வாங்க சார். மேடம், டெக்னீஷியன் வந்துட்டாரு மேடம். சார் வாங்க சார், ப்ளீஸ் சார், கொஞ்சம் என்னன்னு பாருங்க. என்னாச்சு மேடம்? ஐயோ, எத்தனை தடவை தாங்க சொல்றது? லிஃப்ட் ஸ்ட்ரக் ஆயிருக்கு, 2 பேர் இருக்காங்க, ப்ளீஸ் போய் பாருங்க. சீக்கிரம் ஒரு நிமிஷம் மேடம். ஆதி 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 டெக்னீஷியன் வந்துட்டாங்க. ஐயோ வேணாம் ஆதி, ப்ளீஸ். லிஃப்ட் ரெடி பண்றதுக்கு ஆளுங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆதி நீங்க கீழே வாங்க ஆதி. பாரதி இருங்க. ஓகே தானே? வலிக்குது. உட்காருங்க. ஓகேவா? கால் வலிக்குது. இன்னும் வலிக்குதா? ஐயோ எக்ஸ்கியூஸ் மீ மேடம். வேண்டாம். இல்ல சரி. அம்மா நில்லுங்க. அம்மா இது ஆபீஸ், உங்களுக்கு என்ன வேணும்? உங்க பாஸ் ஆதி இருக்காருல்ல, அவருக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். என்ன நீ கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க? இது மட்டும் அவருக்கு தெரிஞ்சது அப்புறம் அவ்வளவுதான். என் பேத்தி இங்கதான் வேலை பாக்குறா. உங்க பாஸுக்குன்னு அவ பார்த்து பார்த்து சமைச்சத அவ மறந்து வீட்லயே வச்சிட்டு வந்துட்டா. அதான் குடுத்துட்டு போலான்னு வந்தேன். பேத்தின்னு சொல்றீங்க? யார் அவங்க? பாரதி தான். ஓ, பாரதி மேடமா? ஆமா ஆமா. இப்ப போலாமா? நீங்க போங்க பாட்டிமா. பாட்டி இருங்க. இப்ப என்னையா? லிஃப்ட் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கிறேன். ஓ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆதி சாரும் பாரதி மேடமும் லிஃப்ட்டுக்குள்ள ரொம்ப நேரமா மாட்டிக்கிட்டாங்க. லிஃப்ட் கம்பெனில இருந்து ஆளுங்க வந்துதான் சரி பண்ணாங்க. என்ன சொன்ன? பாரதி ஆதியும் லிஃப்ட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்களா? அட ஆமா பாட்டிமா, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க வாங்க, போங்க. அம்மாமா நில்லுங்க, இங்கெல்லாம் வரக்கூடாது. என்ன ஆளாளுக்கு கேள்வி கேக்குறீங்க? சாப்பாடு எடுத்தாந்துருக்கேன். என்ன ஞாபகம் இல்ல? நான் ஏற்கனவே ஆதி தம்பிக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். அவங்க வீட்ல இருந்துதான் வந்திருக்கேன். உஷா ஒரு நிமிஷம். அவங்க என்னோட பாட்டி தான். ஓகே. பாட்டி இங்க என்ன பண்றீங்க? ஆதி தம்பி எங்க? உள்ளதா இருக்காரு. சாப்பாடு செஞ்சதை நீ மறந்து வச்சிட்டு வந்துட்ட. அதான் குடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஐயோ பாட்டி பாட்டி
பாட்டி நில்லுங்க பாட்டி, நான் சொல்றத அதெல்லாம் முடியாது, கேளுங்க. விடு. பாட்டி பாட்டி கையை சொன்னா விடு. கேளுங்க. சும்மா இருடி. வேண்டாம் பாட்டி, வேண்டாம் பாட்டி. பார்த்து ஐயோ அப்புறம் வாங்க. தம்பி நானே சொல்லிடுறேன், இந்த பாரதி உங்களுக்கு பிடிக்கும்னு பார்த்து பார்த்து சமைச்சான். கடைசியில மறந்து வீட்லயே வச்சுட்டு வந்துட்டா. அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். சாப்பாடை மறந்து வச்சுட்டு வந்தது சாதாரண விஷயமா? நான் சாப்பிடக்கூடாதுன்னு நினைச்சிட்டீங்க அதானே? ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ஆதி. ஆ, ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. ம், ம். பாட்டி பாட்டி எதுக்கு நீ யோசிச்சுட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ற? நீங்க எதை பத்தி யோசிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ம். இவளும் சொல்ல மாட்டா, என்னை யோசிக்கவும் விட மாட்டா. பாட்டி என்னாச்சு பாரதி? அது ஒண்ணும் ஒண்ணும் இல்ல, தம்பி. ஒண்ணும் இல்ல இல்ல ஆதி. பாரதி. ஐயோ, என்னால இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியல பாரதி. சீக்கிரம் சாப்பாடு எடுத்து வைங்க. ஆ, ஆ, போ, சரி. போ. ஐயோ. இல்ல அவனுக்காக தான் நான் செஞ்சேன். பரிமாறு. பாரதி. பரிமாறு. எடுத்து வை. ஐயோ இதுக்கு மேல உனக்கு என்னடி வேணும்? உன் சாப்பாட்ட ரசிக்கிறா, நீ இருக்கிற இடத்துக்கு ஓடி வர்றா. ஆனா நீதான் எப்பவோ நடந்தத எதையும் ஆதிகிட்ட சொல்ல மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிற. நீ சொல்ல போறத கேட்டு கோவப்பட்டா மண்டையில 2 தட்டு தட்டி தெரியாம பண்ணிட்டேன் ஆதி, மன்னிச்சிருங்கன்னு சொன்னா கேட்டுக்க போறா. ம், ஏங்க, நான் ஒருத்தங்க ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன். நீங்க 2 பேரும் தனியா அங்க என்ன ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? வந்து சாப்பாடு போடுங்க. எல்லா ஐட்டத்தையும் நான் சாப்பிடணும். மிச்சமே வைக்க போ, போறது. போய் அதையும் எடுத்து போடு. ம். என்ன ஒரு அருமையான சாப்பாடு பாரதி. உங்க கையால சாப்பிட்டா நான் கொடுத்து வச்சிருக்கணும். அவ்வளோ டேஸ்ட். உங்க சாப்பாடை பத்தி பெருமையா பேசுறதுக்கு வார்த்தையே இல்லை. தேங்க்ஸ் சார். ஆஹா, பிரமாதம். சூப்பர் சமையல் பாரதி. உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை பாரதி. நான் நினைச்சேன் நீங்க சாதாரணமாக தான் சமைப்பீங்கன்னு. மட்டன், சிக்கன், ப்ரானு, ஃபிஷ்ஷுன்னு, ஆ மை காட். ஆதி கிளம்பலாமா?